அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம நான் லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்ல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஸோ முதல்ல நமக்கு லீனியர்னா என்னன்னு தெரியணும். ஸோ லீனியர் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனில் வரக்கூடிய வேரியபிள்ஸ் லைக் எக்ஸு ஒய் இசட் இந்த மாதிரி வரக்கூடிய வேரியபிள்ஸோட பவர் ஒன்னாக இருக்கணும். ஸோ பவர் ஒன்றுன்னா அது லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சப்போஸ் எக்ஸ் பிளஸ் 3y minus 4z equal to some 2. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட மேக்ஸிமம் பவர் 1, ஒய்யோட மேக்ஸிமம் பவர் 1, இசட்டோட மேக்ஸிமம் பவர் 1. இல்லைன்னா 2x minus 4y equals to some constant maybe minus 3. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? தென் நான் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ நான் லீனியர் அப்படின்னா கண்டிப்பாக பவர்ஸ் மேபி எக்ஸ் ஸ்கொயர், maybe y cube, maybe z square, maybe xy, maybe 3yz இந்த காம்பினேஷன்ல வந்துச்சு அப்படின்னா அது நான் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ பவர்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன்னா இருக்கும். பவர்ஸ் மோர் தேன் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அதை நான் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதுக்கு சர்டைன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் பிளஸ் 2xy equals to some 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட மேக்ஸிமம் பவர் 2, ஒய்யோட மேக்ஸிமம் பவர் 2 அண்ட் xy மிக்சடு காம்பினேஷனில் வந்திருக்கு. அனதர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2xy minus 4y ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு சம் z ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்துச்சுன்னா இது நான் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? தென் டைஃபன்டைன்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ டைஃபன்டைன் அப்படின்னா இன்டீஜர் சொல்யூஷன். டைஃபன்டைனோட மீனிங் என்ன சார்னா இன்டீஜர் சொல்யூஷன் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இட் மே பி பாசிட்டிவ் ஆர் மே பி நெகட்டிவ். பாசிட்டிவ் சொல்யூஷனாக இருக்கலாம், நெகட்டிவ் சொல்யூஷனாக இருக்கலாம். சப்போஸ் நம்ம 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அதனோட ஆன்சர் என்னவா இருக்கலாம்னா மேபி -1, 2 இல்லை 1, 3, மேபி சம்டைம்ஸ் 0 இன்க்ளூட் ஆகும். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் 0, மேபி 0, -3 இல்லை -3, 0 இந்த மாதிரி இன்டீஜர் சொல்யூஷனாக இருக்கணும். இதில் ஃப்ராக்ஷன் வரக்கூடாது, அதாவது டெசிமல்ஸ் வேல்யூ வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது இன்டீஜர் சொல்யூஷன் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன். ஸோ இந்த நான் லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன் நம்ம இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், இங்கே சால்வ் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் மெத்தட் எப்போ சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் 2ஆக இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் பவர் 2ஆக இருந்துச்சுன்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பவர் 2ஆக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் பிளஸ் 3xy ஈக்குவல்ஸ் டு சம் 4 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு நம்ம மாற்றி அதனோட ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்ம்னா என்ன சார்னா, சப்போஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஏ எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முக்காகவும் பிளஸ் பி எக்ஸ் ஃபார்ம் பிளஸ் சி ஃபார்ம் ஈக்குவல்ஸ் டு 0ன்ற ஃபார்முக்கு மாற்றணும். சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இது ஒரு சும்மா சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்த எக்ஸாம்பிள் தான். சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1 டைம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, 1 டைம் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 3xy இருக்கு, இதை ஆல்டர் பண்ணுறோம். அப்போ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் டைம் 3y இருக்கும். தென் பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னா -2y ஸ்கொயர், அதை -2 டைம் y ஸ்கொயர், இந்த +4 ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா -4ஆக கன்வெர்ட் ஆகும். ஸோ -4 ஈக்குவல்ஸ் டு 0. இது குவாட்ராட்டிக் ஃபார்முக்காக மாற்றிருக்கும். சப்போஸ் இங்கே கேபிட்டல் ஏக்கான வேல்யூ என்னன்னா 1, கேபிட்டல் பிக்கான வேல்யூ என்ன சார்னா 3y, கேபிட்டல் சிக்கான வேல்யூ என்ன சார்னா -2y ஸ்கொயர் -4. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட்டிஸ் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் b ஸ்கொயர் -4ac பை 2a அப்படின்றது சாதாரண குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இது பேசிக். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம்.